வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. இன்னைக்கு நாம கேட்க போற கதைய தொடங்கலாம் வாங்க. அரக்கனை ஆளும் அக்ஷரா கதையின் 14வது அத்தியாயம். இரவின் நிசப்தம் ஜெகநாத் பங்களாவை மெல்ல ஆட்கொண்டிருந்தது. அறைக்குள் நுழைந்த ஆரியனின் பார்வையில் விழுந்தாள் அக்ஷரா. ஷாப்பிங்கில் இருந்து வந்ததிலிருந்தே அவளது மனதிற்குள் ஏதோ ஒரு புயல் மையம் கொண்டிருந்தது. ஆரியன் தன் மீது காட்டும் இந்த அளவு கடந்த அக்கறையும் காதலும் நிஜம்தானா, அல்லது இதெல்லாம் அவளது சுயமரியாதையை வீழ்த்துவதற்காக அவன் ஆடும் சதுரங்க விளையாட்டா? அவள் ஜன்னலோரம் நின்று யோசனையில் ஆழ்ந்திருக்க ஆரியன் அமைதியாக நடந்து வந்து அவளது பின்னால் நின்று தோள்களை பற்றினான். அவனது திடீர் தீண்டலில் அக்ஷரா சட்டென்று அதிர்ந்து, ஆரியன், என்ன பண்ற? தள்ளி நில்லு என்று கோபமாக அவனது கைகளை விலக்க முயன்றாள். ஆனால் ஆரியன் அசையவில்லை. அவளது விலகலை சட்டை செய்யாமல் அவளது மெல்லிய இடுப்பை தன் பலமான கரங்களால் வளைத்து தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டான். அவனது மூச்சுக்காற்று அவளது கழுத்து வளைவில் சூடாகப்பட்டது. எத்தனை தடவை விலகினாலும் இந்த ஆரியன் உன்னை விட்டு நகர மாட்டான்னு உனக்கு இன்னும் புரியலையா அக்ஷரா? அவனது குரலில் கம்பீரமும் காதலும் கலந்து ஒலித்தது. எனக்கு புரியவும் வேண்டாம், தெரியவும் வேண்டாம். என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் நீ. அப்படிப்பட்ட உன்கிட்ட இருந்து எனக்கு எந்த காதலும் தேவையில்லை. கையை இட ஆரியன் என்று மூச்சிறைக்க கூறி அவனது நெஞ்சில் கை வைத்து தள்ள முயன்றாள் அக்ஷரா. ஆரியன் லேசாக புன்னகைத்தான். அவளது கலங்கிய விழிகளை ஆழமாக பார்த்தபடி அவளது தலையை கோதி காதோரம் ஒதுங்கிய முடிக்கற்றையை மெல்ல அவளது காதின் பின்னே சொருகினான். அவனது விரல் பட்ட இடமெல்லாம் அக்ஷராவிற்கு சின்னதாய் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. உன் கோபத்துல கூட ஒரு தனி அழகு இருக்குடி. ஆனா இப்படி என் நெஞ்சோடு சேர்ந்து துடிக்கும் போது வேண்டாம்னு சொல்றவன் உதடுகளை விட எகிரி துடிக்கிறவன் இதய துடிப்பு சொல்ற உண்மைதான் எனக்கு தெளிவா கேக்குது என்று குறும்பு கலந்த கொஞ்சம் குரலில் அவளது காதோரம் மெதுவாக கிசுகிசுத்தான். ஆரியன், முதல்ல தள்ளி நில்லு. அவனது இந்த நெருக்கம் தன் மனதை என்னவோ செய்கிறது என்பதை உணர்ந்து அக்ஷராவின் குரல் தடுமாறியது. முடியாதுடி என்று சிரித்தபடி அவளது மெல்லிய கன்னத்தை தன் கைகளால் தாங்கி அவளது விழிகளை தன்வசப்படுத்தினான். நீ விலக விலக உன்னோட இன்னும் நெருங்கணும்னு தோணுது. நீ என்னை பார்த்து முறைக்கிற இந்த ஒவ்வொரு பார்வையும் என்னை இன்னும் அதிகமா உன்கிட்ட மூழ்கடிக்குது. இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்களை நான் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா உன் கண்ணுல இருக்கிற இந்த சின்ன கோபத்துக்கிட்ட தோத்து போறது தாண்டி எனக்கு அவ்வளோ சுகமா இருக்கு. நிறுத்த ஆரியன். உன் பொய் வார்த்தைகளாலையும் இந்த கொஞ்சிற நாடகத்தாலையும் என்னை ஏமாத்திடலாம்னு நினைக்காத. நீ என்னதான் கிட்ட வந்தாலும் உன்னை என்னைக்குமே என் புருஷனா நான் ஏத்துக்க மாட்டேன் என்று அவனது கண்கள் நேராக பார்த்து தன் தடுமாற்றத்தை மறைக்க ஆத்திரமாக கத்தினாள். ஆரியன் அவளது கோபத்தை கண்டு விலகாமல் அவளது நெற்றியில் தன் நெற்றியை மெல்ல சாய்த்தான். இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றோடொன்று கலந்தது. நீ என்னை ஏத்துக்கவே வேணாம் அக்ஷரா. ஆனா உன்னை நேசிக்கிறதுல இருந்து என்னை இந்த உலகத்துல யாராலையும் தடுக்க முடியாது. ஆரம்பத்துல உன்னை என் வசப்படுத்தணும்னு என் கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா இப்போ நீ வச்சுக்கிற இந்த வீண் கோபமும் ஈகோவும் கூட எனக்கு காதலாதான் தெரியுது. இந்த ஆரியனுக்கு உன்னை அடக்க தெரியும்னு நினைச்சேன். ஆனா நீ எதுவுமே பண்ணாம வெறும் உன் பார்வையாலேயே என்னை அடியோட சாச்சிட்ட. அவனது குரலில் ஆழமும் அதில் தென்பட்ட அன்பின் தீவிரமும் அக்ஷராவின் நெஞ்சை அடைத்தது. நீ என் மேல எவ்வளோ விஷயத்த கக்குனாலும் சரி அக்ஷரா, இந்த ஆரியனோட ஒவ்வொரு இதய துடிப்பும் உனக்காக மட்டும்தான். நீ என்னை வெறுக்க வெறுக்க உன்னை இன்னும் அதிகமா நேசிக்கிறது தாண்டி என்னோட காதல். அடர்த்தியான தன் குரலில் கூறி முடித்து அவளது எதிர்ப்புகளை முற்றிலும் முடக்கும் விதமாக அவளது செவ்விதழ்களை தொட்டுச் செல்லும் தூரத்தில் நின்று அவளது நெற்றியில் அழுத்தமாக தன் இதழ்களை பதித்தான். விடு என்ன என்று முணுமுணுத்த அக்ஷராவின் குரலில் இருந்த வேகம் இப்போது முற்றிலும் குறைந்திருந்தது. அவனது இந்த ஆழமான காதலான தீண்டலில் அவளது எதிர்ப்புகள் அனைத்தும் பனியாக உருகத் தொடங்கின. அவனால் தன் கடினமான மனதை மெல்ல மெல்ல வெல்ல முடிகிறது என்பதை உணர்ந்த அக்ஷராவிற்கு அந்த புதுவித உணர்வை எதிர்கொள்ள முடியாமல் நெஞ்சம் விம்மியது. அதே நேரம் சென்னையின் மறைமுகமான ஒரு ஆடம்பர பங்களா. அங்கே ஒரு பெரிய இருட்டான அறையில் சுவரில் பொருத்தப்பட்டிருந்த மிகப்பெரிய திரையில் ஆரியன் மற்றும் அக்ஷராவின் புகைப்படங்கள் பளிச்சிட்டுக் கொண்டிருந்தன. கையில் மதுக்கோப்பையுடன் அரியணையை போன்ற நாற்காலியில் கம்பீரமாகவும் கர்வத்துடனும் அமர்ந்திருந்தான் விக்ரம் ரத்தோர். அவனது உதடுகளில் ஒரு கொடூரமான விஷப்புன்னகை தவழ்ந்தது. விக்ரம் ரத்தோர் கார்ப்பரேட் உலகின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் ஆரியன் ஜெகநாத்தின் அசுரத்தனமான வளர்ச்சியை பார்த்து பொறாமையிலும் பழிவாங்கும் வெறியலும்
கொதித்துக் கொண்டிருக்கும் ரகசிய எதிரி. ஆனால் விக்ரமின் இந்த வஞ்சகமும் வன்மமும் ஆரியனோடு மட்டும் முடிந்துவிடவில்லை. அக்ஷராவும் அவனுக்கு பரம எதிரிதான். ஆரியனை வீழ்த்துவது அவனது லட்சியம் என்றால், அக்ஷராவின் பேரழகில் மயங்கி போயிருந்த அவனது கண்கள் அவளை எந்த விலையை கொடுத்தாவது தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற பேராசையில் துடித்தன. ஒருபுறம் ஆரியனை அடியோடு அழிக்கும் வஞ்சம், மறுபுறம் அக்ஷராவை தன் வசமாக்கும் வெறி, இரண்டும் அவன் மனதிற்குள் தீயாக எரிய அடுத்த கட்ட பகடைக்காய்களை நகர்த்த தொடங்கியிருந்தான் விக்ரம் ரத்தோர். ஆரியன் ஜெகநாத், உனக்கு நாளைக்கு பிரம்மாண்டமான ரிசப்ஷன் நடக்குதா? ஊரே உன்னையும் உன் பொண்டாட்டியையும் பார்த்து வியந்து நிக்க போகுதா? கொண்டாடு. உன்னோட இந்த சந்தோஷம் நாளைக்கு இரவு வரைக்கும் தான். விக்ரம் ரத்தோர் தன் உதவியாளனை பார்த்து சிகரெட் புகையை ஊதியபடி, தயார் பண்ணிட்டியா என்றான். எல்லாமே ரெடி சார். அக்ஷரா கம்பெனியோட புது ப்ராஜெக்ட் ஃபேக்னு காட்டக்கூடிய ஆவணங்கள், ஆரியனோட அக்கௌண்ட்ல இருந்து அக்ஷராவோட கம்பெனி ஷேர்ஸை மறைமுகமா வாங்கின மாதிரியான போலியான ஆதாரங்கள் எல்லாமே தயாரா இருக்கு. ஒரே ஒரு மெசேஜ், ஆரியன் மேல அக்ஷரா வச்சிருக்கிற நம்பிக்கையும் உடைஞ்சிரும், அவங்களோட பிசினஸ் மார்க்கெட்டும் ஒரே அடையில தரமட்டமாகும். விக்ரம் ரத்தோர் சத்தமாக சிரித்தான். சூப்பர். ஆரியனுக்கும் அக்ஷராவுக்கும் நான் யாருன்னே தெரியாது. ஆனா அவங்க சந்தோஷத்தை நிழல் போல பின்தொடர்ந்து அழிக்க போறது இந்த விக்ரம் ரத்தோர் தான். லெட் த கேம் பிகின். ஜெகநாத் பங்களாவே திருவிழா கோலம் பூண்டிருந்தது. வேலையாட்கள் அனைவரும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்க, ரித்விகா தன் அறையில் கண்ணாடியின் முன் நின்று தன்னை அழகுபடுத்திக் கொண்டிருந்தாள். அப்போது அவளது போன் அதிர்ந்தது. திறந்து பார்த்தவளுக்கு ஷாக். அது கார்த்திக்கின் மெசேஜ். ரோஜாக்கள் பூத்த அந்த மாளிகையில் என் தேவதை தயாராகிறாளாம். என் கவிதையின் ஒவ்வொரு வரிக்கும் இன்று மாலை நீதானே பேரழகின் முகவரி. மெசேஜை படித்ததும் ரித்விகாவின் இதழ்களில் கட்டுப்படுத்த முடியாத புன்னகை பூத்தது. இந்த கார்த்திக்கு வேற வேலையே இல்லை என்று செல்லமாக முணுமுணுத்தாள். அன்று மாலை நடக்கவிருக்கும் தன் அண்ணனின் திருமண வரவேற்பு விழாவிற்காக தயார் நிலையில் இருந்தாள் ரித்விகா. தன் ஆருயிர் தோழி பிரியாவையும் கண்டிப்பாக வரவேண்டும் என்று அன்போடு அழைத்திருந்ததால் அவளும் அழகாக தயாராகி வந்திருந்தாள். தோழியின் அறைக்கு நேராக சென்ற பிரியா ரித்விகா தன் போனை பார்த்து புன்னகைப்பதை கவனித்து விட்டாள். ரித்விகாவின் போனை பார்த்துவிட்டு, அடி பாவி, யாருடி அது? என் கவிதையின் பேரழகான மெசேஜ் அனுப்பியிருக்கிறது நம்ம தமிழ் மன்ற தலைவன் கார்த்திக் தானே என்று வம்பிழுத்தாள். ஏய் பிரியா, சும்மா ரெடி, அண்ணன் யாராவது கேட்டா அவ்வளோதான் என்று ரித்விகா பதறினாள். ஆஹா, நீ எவ்வளவு மறைச்சாலும் உன் மூஞ்சு காட்டி கொடுத்துருது இருத்தோ. அண்ணன் கெத்து காட்டுற நீ கார்த்திக் மெசேஜ் பார்த்ததும் எப்படி வெக்கப்படுற பாரு என்று பிரியா கிண்டல் செய்ய ரித்விகா தன் தோழியை கிள்ளி விளையாடினாள். ஞாயிற்றுக்கிழமை மாலை சென்னை லீலா பேலஸ் நட்சத்திர ஹோட்டல் பிரம்மாண்டமான மின் விளக்குகளாலும் சர்வதேச அளவிலான அரிய வகை மலர்களாலும் அந்த ரிசப்ஷன் அரங்கம் தேவேந்திர லோகம் போல காட்சியளித்தது. சென்னையின் முன்னணி தொழிலதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரை நட்சத்திரங்கள் என பெரும் பட்டாளமே கூடியிருந்தது. செய்தியாளர்களின் கேமரா வெளிச்சங்கள் இடைவிடாது மின்னிக் கொண்டிருக்க மேடையில் கம்பீரமாக அடியெடுத்து வைத்தனர் ஆரியன் அக்ஷரா தம்பதியினர். ஆரியன் கருப்பு நிற ராயல் சூட்டில் அசுரத்தனமான கம்பீரத்தோடு மெளிர, அக்ஷரா ராயல் ப்ளூ நிற டிசைனர் லெஹங்காவில் தேவதையாக ஜொலித்தாள். ஆரியன் மெல்ல அக்ஷராவின் கையை பற்றி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கடி என்று அவளது காதோரம் தாழ்ந்த குரலில் கூறினான். அக்ஷரா அவனது கைகளின் கதகதப்பை உணர்ந்தபடி தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். மேடையில் அனைவரும் அவர்களை சூழ்ந்து நின்று வாழ்த்தி பூங்கொத்துகளை கொடுத்து கொண்டிருந்தனர். ஆரியனின் கரம் அக்ஷராவின் இடையை அழுத்தமாக வளைத்திருக்க அவளது முகத்தையே காதலோடு பார்த்து கொண்டிருந்தான் ஆரியன். அவனது விழிகளில் அக்ஷரா மீதான ஆழமான அன்பும் பேரார்வமும் வழிந்தோட, அவளோ அவன் மீதிருந்த தீராத கோபத்திலும் வன்மத்திலும் அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். வெளியே காதலிக்கும் தம்பதியாகவும் உள்ளுக்குள் அவனை வீழ்த்த துடிக்கும் எதிரியாகவும் அக்ஷரா இருக்க, இருவரது பார்வைகளும் வெவ்வேறு உணர்வுகளோடு மோதிக்கொண்டன. மேடையில் அனைவரும் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருந்த அந்த வேளையில் அரங்கத்தின் பிரம்மாண்டமான LED திரையில் திடீரென அதிர்ச்சியூட்டும் அந்த புதிய செய்தி ஒளிரத் தொடங்கியது. திருமண வரவேற்பை நேரலையாக ஒளிபரப்பிக் கொண்டிருந்த அந்த திரை சட்டென்று மாறி எங்கும் பரவி கொண்டிருக்கும் ஒரு அதிர்ச்சி செய்தியை தங்குதடையின்றி டிஸ்பிளே செய்ய தொடங்கியது. அங்கிருந்த அனைவரின் பார்வையும் மேடையை விட்டு விலகி அந்த LED திரையின் மேல் உறைந்து போக அரங்கமே கனப்பொழுதில் பேரமைதியில் மூழ்கியது. அங்கிருந்த தொழிலதிபர்களின் செல்பேசிகளுக்கு அடுத்தடுத்து செய்திகள் வந்து குவியத் தொடங்கின. போர்டு உறுப்பினர்களின் முகங்களில் பதற்றம் தொற்றிக் கொண்டது.
செய்தியாளர் ஒருவர் தன் மைக்கை உயர்த்தி உரத்த குரலில் கேட்டார். ஆரியன் சார், ப்ராஜெக்ட் ஃபீனிக்ஸோட மிக முக்கியமான ஆப்ரேட்டிங் கோட் அப்புறம் டேட்டாபேஸ் லீக் ஆயிடுச்சுன்னும் இதனால பெரிய செக்யூரிட்டி குறைபாடு வந்திருக்குன்னும் சர்வதேச சந்தையில நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கே. அடுத்த சில நிமிஷத்திலேயே உங்க கம்பெனியோட ஷேர் வேல்யூ 20% மேல சரிஞ்சிருச்சு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அந்த அறிவிப்பை கேட்டதும் அரங்கத்தில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. ஆகாஷ் பதற்றத்தோடு ஓடி வந்து, ஆரியன், விஷயம் கைமீறி போச்சுடா. யாரோ நம்ம மெயின் சர்வரை ஹேக் பண்ணி ப்ராஜெக்ட் ஃபீனிக்ஸ் ஓப்பன் சோர்ஸை லீக் ஆகிட்டதா ஃபேக் டேட்டாவை ஷேர் மார்க்கெட்ல பரப்பிட்டாங்க. ஏஜே குரூப்ஸ் அண்ட் ஏகே இன்டர்நேஷனல் 2 கம்பெனியோட ஷேர்ஸும் பாதாளத்துக்கு இறங்குது என்று ரகசியமாக முணுமுணுத்தான். திரையில் ஒளிபரப்பான அந்த அதிர்ச்சி செய்தியையும் ஆகாஷின் பதற்றத்தையும் கண்டதும் அங்கிருந்த உறவினர்களிடையே அமைதி கலைந்து பீதி பரவியது. ஆகாஷின் அம்மாவும் அப்பாவும், என்னடா சொல்ற, இது எப்படி நடக்கும் என்று அதிர்ச்சியில் கை பிசைந்து நிற்க, ஆரியனின் பர்சனல் அசிஸ்டன்ட் சந்தோஷ் கையில் போனுடன் அங்குமிங்கும் பதற்றமாக ஓடி நிலைமையை சமாளிக்க போன் கால்களை பறக்கவிட்டுக் கொண்டிருந்தான். சற்று முன் வரை தன் தோழியிடம் வம்பிழுத்து சிரித்துக் கொண்டிருந்த ஆரியனின் தங்கச்சி ரித்விகாவின் முகத்தில் இருந்த புன்னகை சட்டென்று மறைந்து பயம் ஆட்கொண்டது. ஆகாஷின் மனைவி அஞ்சலியோ நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்டு திகைத்து போய் தன் கணவனை பார்த்தாள். கொண்டாட்ட களமாக இருந்த அந்த மாளிகை நொடியில் அனைவரும் என்ன செய்வதென்று தெரியாமல் பதறும் ஒரு குழப்ப கூடாரமாக மாறியது. அக்ஷராவின் இதயம் ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்தது. அவளது கார்ப்பரேட் மூளை உடனடியாக நிலைமையின் தீவிரத்தை கணித்தது. 50% பங்குகள் இப்போது அவளுடையது. ஏஜே குரூப் சரிந்தால் அவளது ஏகே இன்டர்நேஷனலும் சேர்ந்தே அழியும். ஆனால் ஆரியனின் முகத்தில் எந்தவித பதற்றமும் இல்லை. அவனது உதடுகளில் அந்த பிரத்யேகமான அசுர புன்னகை மட்டுமே தவழ்ந்தது. ஆரியன் மெதுவாக மைக்கை கையில் எடுத்தான். ஜென்டில்மேன், ப்ளீஸ் காம் டவுன். ஆனால் நிலைமையை மேலும் மோசமாக்குவது போல மீடியாக்கள் கேள்விகளால் அவர்களை துளைத்தன. அந்த நொடியில் அக்ஷரா ஒரு முடிவுக்கு வந்தாள். ஆரியன் பேசுவதற்கு முன்பாகவே அவனிடமிருந்த மைக்கை மென்மையாக ஆனால் அதிகாரத்துடன் தன் கைக்கு மாற்றினாள் அக்ஷரா. ஆரியன் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான். அக்ஷரா கேமராக்களை நிமிர்ந்து பார்த்து கம்பீரமான குரலில் பேசத் தொடங்கினாள். ஐ ஆம் அக்ஷரா, CEO ஆஃப் ப்ராஜெக்ட் ஃபீனிக்ஸ். இங்கு நடக்கிற வதந்திகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அவளது உறுதியான குரல் அரங்கத்தில் இருந்த சலசலப்பை ஒரே நொடியில் அடக்கியது. எங்களோட ப்ராஜெக்ட் ஃபீனிக்ஸ் வெறும் ஒரு கார்ப்பரேட் ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல, அது நவீன தொழில்நுட்பத்தின் உச்சக்கட்ட பாதுகாப்பாரன். சர்வதேச சந்தையில எங்கள் கூட்டணியை உடைக்க முடியாத சிலர் பங்குகளை சரிய வைக்க பின்னிய மலிவான சதி இது. இந்த நிமிடமே, அடுத்த 30 நிமிடங்களுக்குள் இந்த சதியை முறியடித்து எங்களது உண்மையான ஃபயர்வால் பாதுகாப்பை நிரூபித்து காட்டுகிறோம். அதுவரை எங்களது முதலீட்டாளர்கள் பொதுமை காக்க வேண்டும். அக்ஷராவின் இந்த அதிரடி பேச்சு மீடியாக்களை வாயடைக்க செய்தது. ஆரியனின் கண்களில் அவளை பற்றிய பெருமையும் காதலும் மேலும் பல மடங்கு கூடியது. உடனடியாக இருவரும் மேடையை விட்டு இறங்கி லீலா பேலஸின் VIP கான்பரன்ஸ் அறைக்கு விரைந்தனர். அங்கே லேப்டாப்புகளுடன் தயாராக இருந்த தொழில்நுட்ப குழுவின் முன்னால் ஆரியனும் அக்ஷராவும் நின்றனர். ஆரியன், இது சாதாரண ஹேக்கிங் இல்ல, நம்ம நிறுவனத்தோட வேறையே அசைத்து பார்க்கிற அதிமேதாவித்தனமான சதி. அக்ஷரா லேப்டாப் திரையை வெறித்து பார்த்தபடியே கூர்மையாக கேட்டாள். ஆரியன் லேசாக புன்னகைத்து அவளது பதற்றத்தை ரசித்தபடியே அருகில் வந்தான். உன் கணிப்பு என்னைக்கும் தப்பாதுடி. ஆனா இந்த தடவை ஆப்போனன்ட் ரொம்ப தெளிவா காய்களை நகர்த்தி இருக்கான். எங்கேயோ உட்காந்துட்டு எவனோ நம்ம 2 பேரையும் ஒரே நேரத்துல வீழ்த்தறதுக்கு அவன் வீசின முதல் செக்மேட் இது. யாரோ ஒரு முகம் தெரியாத எதிரி பின்னணியில இருந்து ஆட்டுவிக்கிறான். அதுக்காக நம்ம அமைதியா வேடிக்கை பார்ப்போம்னு நினைக்கிறானா என்ற அக்ஷரா தன் மிக கனமான டிசைனர் லெகங்காவை சரி செய்து கொண்டு லேப்டாப் முன் கம்பீரமாக அமர்ந்தாள். அவனுக்கு நாம கொடுக்க போற பதிலடி அவன் ஜென்மத்துக்கும் மறக்க கூடாது ஆரியன். ஆரியன் மெதுவாக அவளது தோள்களுக்கு பின்னால் வந்து நின்று அவளை உரசியபடி தன் 2 கைகளையும் முன்னீட்டி லேப்டாப் கீபோர்டில் புயல் வேகத்தில் விரல்களை இயக்கத் தொடங்கினான். அவ்வளோ அவசரப்படாதடி, முதல்ல எதிரியோட வியூகத்தை உடைப்போம் என்றான் ஆரியன் அவளது காதோரம் தாழ்ந்த குரலில். நம்ம மெயின் சர்வர் ஹேக் ஆகல அக்ஷரா. அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம கம்பெனியோட போலி டொமைனை உருவாக்கி அதுல இருந்து பொய்யான தகவல்களை ஷேர் மார்க்கெட் புரோக்கர்களுக்கு அனுப்பியிருக்கான். ஒரே மணி நேரத்துல நம்ம ஷேர் வேல்யூ வீழ போகுது. அக்ஷரா அதிர்ச்சியோடு அவன் முகத்தை பார்த்தாள். போலி டொமைன் உருவாக்குறது ஓகே, ஆனா நம்ம கம்பெனியோட ரகசிய நெட்வொர்க் ஐடி இல்லாம மார்க்கெட் புரோக்கர்களை ஏமாத்த முடியாதே. அப்போ எக்ஸாக்ட்லி. ஆரியன் தன் இயக்கத்தை நிறுத்தி அவளை பார்த்தான். நம்ம போர்ட் ரூம்ல இருக்கிற யாரோ ஒருத்தன் அவனுக்கு இன்னர் அக்சஸ் கொடுத்திருக்கான். நம்ம கூடவே இருக்கிற ஏதோ ஒரு எலிதான் கதவை திறந்து விட்டு இருக்கு. அந்த கருப்பு ஆடு யாருன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆரியன் என்று சீறிய அக்ஷரா மின்னல் வேகத்தில் தன் ஐபேடை எடுத்து ஒரு குறிப்பிட்ட கோப்பை திறந்து அவன் முன் காட்டினாள்.
நேற்று போர்ட் மீட்டிங் முடிஞ்ச அடுத்த 10வது நிமிஷம் கம்பெனி நெட்வொர்க்ல இருந்து மலேசியன் ஐபி முகவரிக்கு கோடிக்கணக்கான டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. என் செக்யூரிட்டி டீம் அதை கச்சிதமா ட்ராக் பண்ணிடுச்சு. அந்த ஐடி வேற யாரதும் இல்ல, உன்னோட சீனியர் டைரக்டர் ரங்கநாதனோடது. ஆரியன் லேசாக நகைத்து அவளது ஐபேடை பக்கவாட்டில் தள்ளிவிட்டு அவளது கண்களை நேரடியாக பார்த்தான். எனக்கு அது நேத்தே தெரியும் அக்ஷரா. தெரியுமா? தெரிஞ்சு அவனை சும்மா விட்டுருக்கியா? அவன் நம்ம மொத்த பிசினஸையும் அந்த மலேசியா எதிரிகிட்ட வித்துட்டு இருக்கான் ஆரியன். அக்ஷரா கோபத்தில் கொதித்தாள். ஆரியன் அவளது கையை லேசாக அழுத்தி பிடித்து, அவசரப்படாதடி, ரங்கநாதன் வெறும் காய் மட்டும்தான், அதை நகர்த்துற நிழல் எதிரி மலேசியால ஒளிஞ்சிட்டு இருக்கான். ரங்கநாதனை இப்பவே பிடிச்சா அந்த பெரிய தலை உஷாராகி ஓடிடுவான். அதனால ரங்கநாதனுக்கு தெரியாமலேயே அவனை வச்சே அந்த முகம் தெரியாத எதிரிக்கு ஆப்பு வைக்க போறேன். கேம் இப்பதாண்டி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த 15 நிமிடங்கள் பங்கு சந்தையின் வர்த்தக அரங்கம் முறைந்து போய் நிற்க ஆரியனும் அக்ஷராவும் இணைந்து தங்களது கார்ப்பரேட் போர்க்களத்தின் முதல் அணிகுண்டை வெடிக்க செய்தனர். முதலீட்டாளர்களின் கூச்சலும் மீடியாக்களின் கேமரா பிளாஷ்களும் அரங்கை அதிர வைத்துக் கொண்டிருக்க மேடையில் கம்பீரமாக நடைபெற்றாள் அக்ஷரா. அவளது முகத்தில் இருந்த அந்த தன்னம்பிக்கை சிரிப்பே அங்கே ஏதோ பெரிய சம்பவம் நடக்கப் போகிறது என்பதை உணர்த்தியது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. அக்ஷராவின் அதிகாரப்பூர்வமான குரல் மைக் வழியே அரங்கம் முழுவதும் எதிரொலித்தது. அவள் பின்னணியில் இருந்த பிரம்மாண்ட LED திரையில் ப்ராஜெக்ட் போனிக்ஸின் மெயின் சர்வர் டேஷ்போர்ட் நேரலையாக ஒலிபரப்பானது. எங்க கம்பெனி சர்வர் ஹேக் ஆயிடுச்சுன்னு பரப்பப்பட்ட தகவல் வெறும் வதந்தி இல்ல. நம்ம இந்திய பங்கு சந்தையை அசைச்சு பார்க்கறதுக்காக சர்வதேச அளவில் நடத்தப்பட்ட ஒரு கார்ப்பரேட் சதி என்று அக்ஷரா சீர அரங்கமே அதிர்ச்சியில் உறைந்தது. அடுத்த நொடி ஆரியன் களத்தில் இறங்கினான். தன் லேப்டாப்பில் இருந்த ஒரு சிங்கிள் என்டர் பட்டனை அழுத்தினான். நம்ம சைபர் செக்யூரிட்டி டீம் அந்த நிழல் எதிரி உருவாக்கின போலி டொமைனை அடுத்த 5 நிமிஷத்துல டோட்டலா லாக் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்ல என்று ஆரியன் கெத்தாக இடைவெளி விட LED திரையில் அந்த போலியான டொமைன்கள் உருவான இடம், மலேசியன் ஐபி முகவரி மற்றும் அதற்கு பின்னால் நடந்த பண பரிவர்த்தனைகளின் ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக டிஜிட்டல் சான்றுகளாக வெளிவந்தன. இந்த சதிக்கு பின்னாடி இருக்கிற அந்த முகம் தெரியாத எதிரியோட மொத்த ஜாதகத்தையும் இதோ இந்த நிமிஷமே இந்திய பங்குச்சந்தை வாரியமான SCBIக்கும் சைபர் கிரைமுக்கும் நம்ம அபிஷியலா அனுப்பி வச்சாச்சு என்று ஆரியன் மாசாக முழங்கினான். அந்த அதிரடி நகர்வும் ஷேர் மார்க்கெட்டில் பூகம்பத்தை கிளப்பின. அடுத்த 20 நிமிடங்களில் வீழ்ச்சியை நோக்கி சென்ற AJ குரூப்ஸ் மற்றும் AK இன்டர்நேஷனல் நிறுவனங்களின் பங்கு மதிப்புகள் முன்பை விட 45% எகிரி இந்திய பங்கு சந்தையின் வரலாற்று சாதனையை தகர்த்தெறிந்தன. சிகப்பு நிறத்தில் குறைந்த பங்குகள் அனைத்தும் பச்சை நிறத்தில் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து நின்றன. செய்தியாளர் சந்திப்பு மீண்டும் தொடங்கிய போது அங்கிருந்த முதலீட்டாளர்கள், தொழிலதிபர்கள், சர்வதேச மீடியாக்கள் என அனைவரும் தங்கள் இருக்கைகளை விட்டு எழுந்து நின்று அரங்கம் அதிரும் அளவுக்கு கரகோஷம் எழுப்பினர். கேமராக்களின் பிளாஷ் வெளிச்சத்தில் ஆரியனும் அக்ஷராவும் ஒருவரை பார்த்து வெற்றி புன்னகை சிந்தினர். அரங்கத்தின் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் முகங்களில் அப்படி ஒரு பெருமையும் மகிழ்ச்சியும் தாண்டவம் ஆடியது. ஆரியனின் அம்மா கண்களில் ஆனந்த கண்ணீருடன் தன் கணவரின் கையை பிடித்து கொள்ள ஆகாஷின் அப்பா, ஆர்த்தியாடி, என் மகனையும் மருமகளையும் எந்த கொம்பனாலையும் இவங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது என்று பெருமையோடு தன் நெஞ்சை நிமிர்த்தினார். ஆரியனின் தங்கை ரித்விகா உற்சாக மிகுதியில் துள்ளி குதித்து, அண்ணி, அண்ணா, யூ போத் ஆர் ஜஸ்ட் அன்ஸ்டாப்பபிள், கெத்து காட்டுறீங்க போங்க என்று கத்தினாள். அருகில் இருந்த ஆகாஷின் மனைவி அஞ்சலி, ஆகாஷ், நிஜமாவே 2 பேரும் காட் பேர் டிசைட் பண்ண மாதிரி இருக்கிறாங்கல்ல, என்ன ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று வியந்து பார்க்க ஆரியனின் பர்சனல் அசிஸ்டன்ட் சந்தோஷ் தன் கையில் இருந்த ஃபைல்களை எல்லாம் இறுக்கமாக பிடித்து கொண்டு, சார், மேடம், நிஜமாவே எனக்கு உடம்பெல்லாம் சிலுக்குது போங்க, என்ன ஒரு மாஸ் காம்பினேஷன் என்று மகிழ்ச்சியில் தத்தளித்தான். இவர்கள் அனைவரின் நடுவே நின்றிருந்த ஆகாஷ் ஆரியனின் தோளை தட்டி வியப்போடு கத்தினான், மச்சான், நீங்க 2 பேரும் தனித்தனியா வந்தாலே தூள் கிளப்புவீங்க. இதுல 2 பேரும் ஜோடியா சேர்ந்து களத்துல இறங்கினா இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிடுவீங்க போல இருக்கேடா. வேற லெவல் கேம். இரவு 11 மணி. ரிசப்ஷன் முடிந்து ஆரியனின் சொகுசு பங்களாவிற்குள் இருவரும் நுழைந்தனர். பிரம்மாண்டமான படுக்கை அறைக்குள் நுழைந்ததும் அக்ஷரா சோருடன் தன் நகைகளை கழற்றத் தொடங்கினாள். ஆரியன் மெதுவாக வந்து அவளுக்கு பின்னால் நின்றான். அவளது மெல்லிய தோள்களை பற்றி கண்ணாடியில் அவளது பிம்பத்தை பார்த்தான். இன்னைக்கு நீ மீடியா முன்னாடி பேசினது என் மனசை அப்படியே கொள்ளையடிச்சிருச்சுடி என்று குரலை தாழ்த்தி அவளது கழுத்து வளைவில் தன் முகத்தை புதைத்தான். அக்ஷரா சிலிர்த்தாலும் தன்னை சமாளித்துக் கொண்டு அவனது மார்பை தள்ளினாள். ஆரியன், தள்ளி நில்லு. இன்னைக்கு உன்னை காப்பாத்தினது என் 50% ஷேரை காப்பாத்திக்கதான், உனக்காக இல்ல. ஆரியன் அவளது இடுப்பை மேலும் இறுக்கமாக வளைத்து அவளது இதழ்களுக்கு மிக அருகில் வந்தான். பொய் சொல்லாதடி அக்ஷரா, உன் கண்ணுல என் மேல இருக்கிற காதல் எனக்கு தெரியும்.
இன்னைக்கு நாம 2 பேரும் சேர்ந்தப்போ கார்ப்பரேட் உலகமே நடுங்கிடுச்சு. இனிமே இந்த அசுரனை யாராலையும் தடுக்க முடியாது. அவளது மனம் இப்போது ஆரியனை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருந்தது. இவன் காட்டும் இந்த உண்மையான அன்புக்காக நான் என் பழைய கோபங்களை மறக்கலாம் என்று அவள் நினைத்த அந்த நொடி, சரியாக அவன் அவளது இதழ்களை ஆழமாக முத்தமிட முயன்ற அதே நொடியில் அக்ஷராவின் செல்பேசி அதிர்ந்தது. ஆரியனின் காதலான பிடியிலிருந்து மெல்ல விலகி அக்ஷரா மேஜை மீது இருந்த போனை எடுத்து பார்த்தாள். ஒரு புதிய சர்வதேச எண்ணிலிருந்து குறுஞ்செய்தி வந்திருந்தது. அதை திறந்து படித்த அக்ஷராவின் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தன. அதில் இப்படி எழுதப்பட்டிருந்தது: வாழ்த்துக்கள் மேடம் சிஇஓ, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல ஜெயிச்சிட்டோம்னு ரொம்ப சந்தோஷப்படாத. ஏன்னா ப்ராஜெக்ட் போனிக்ஸின் உண்மையான காப்புரிமை என்கிட்ட தான் இருக்கு. ஆரியன் உனக்கு கொடுத்தது 50% ஷேர் இல்ல, உன்னை சுத்தி அமைச்ச தூக்கு கயிறு. இன்னும் புரியலையா? இதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாரு. ப்ராஜெக்ட் போனிக்ஸ் அவனோடது மட்டும்தான் என்பதற்கான லீகல் டாக்குமெண்ட்ஸும், உனக்கே தெரியாம உன் கம்பெனியோட சொத்துக்கள் மற்றும் மேஜர் ஷேர்ஸை ஆரியன் தன் சொந்த அக்கௌண்ட்டுக்கு மாத்தினதுக்கான டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப்ஸும் இதோட ஃபைல்ல இருக்கு. உன் கூடவே இருந்து உன்னை மொத்தமா முடக்கிட்டான் உன் காதலன். இப்போ சொல்லு, அடுத்து என்ன பண்ண போற? கீழே அதற்கான ஆவணங்களின் PDF இணைக்கப்பட்டிருந்தது. அந்த மெசேஜையும் இணைக்கப்பட்டிருந்த ஆவணங்களையும் பார்த்த அக்ஷராவின் கை லேசாக நடுங்கியது. முகம் கனப்பொழுதில் வெளுத்து போக தன் கையில் இருந்த போனை இறுக்கமாக பிடித்தபடி திகைப்பும் சந்தேகமுமாக தன்னை நோக்கி காதலோடு நடந்து வரும் ஆரியனை ஏறிட்டு பார்த்தாள். அவளது முகமாற்றத்தை கவனித்த ஆரியன், என்னாச்சு அக்ஷரா, யார் போன்ல என்று கேட்டபடி அவளை நோக்கி முன்னேறி வந்தான். அக்ஷரா அவசரமாக செல்பேசியை மறைத்துவிட்டு ஆரியனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது மனதில் 1000 கேள்விகளும் சந்தேகங்களும் புயலென சுழன்றடித்தன. அந்த மெசேஜில் இருப்பது உண்மையா? ஆரியன் உண்மையிலேயே தன் மீது கொண்ட காதலால் இந்த 50% பங்குகளை கொடுத்தானா, அல்லது தன்னை வைத்து ஏதோ பெரிய ஆபத்திலிருந்து தப்பிக்க முயல்கிறானா? தன் எதிரே காதலோடு நின்று கொண்டிருக்கும் இந்த ஆரியன் நிஜமாகவே தன்னை நேசிக்கிறானா, அல்லது தன் கம்பெனியையும் சொத்துக்களையும் அபகரிக்க காதல் என்ற பெயரில் நாடகமாடுகிறானா? மலேசியாவில் அமர்ந்து கொண்டு இவர்களை ஆட்டிப் படைக்கும் அந்த நிழல் எதிரி விக்ரம் ரத்தோர் அடுத்து வீசப்போகும் அந்த பேரழிவு பகடைக்காயது. ஆரியனுக்கும் அக்ஷராவுக்கும் இடையே மெல்ல மலரத் தொடங்கிய அந்த காதல் தீ இந்த சந்தேக புயலில் கருகி சாம்பலாக போகிறதா, அல்லது உண்மை வெளிவந்து இந்த சதியை முறியடிக்குமா? இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.